ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2025 இந்தியாவில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. இதுவரை 9 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ள 8 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. அதில் நாம் கூறியதில் 5 போட்டிகள் வெற்றியை பெற்றிருந்தார்கள், 3 போட்டிகள் தோல்வியை தழுவியிருந்தார்கள். நேற்றைய தினம் நாம் கூறியதில் 7 பிளேயர்கள் ட்ரீம் லெவலில் இடம்பெற்றிருந்தார்கள். இன்றைய தினம் முக்கிய வாய்ந்த போட்டியாக ஜிடி விசஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் ஹர்திக் பாண்டியா அவர்கள் இன்றைய தினம் டீமுக்குள் வருகின்றார் என்று கிரிக் பஸ்ஸில் கூறியிருந்தார்கள். எனவே அதனை பொறுத்து நாம் டீம் பிளேயர் லிஸ்ட்டை எடுத்துள்ளோம். நாம் கூறியதில் ஏதேனும் மாற்றங்கள், அதாவது டாஸ் போட்டதுக்கு பிறகு யாராவது பிளேயர் வெளியில் போகிறாங்க அப்படின்னா நம்ம டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் முதல் ஹிண்ட்டு அப்படின்னு சொல்லிடுறேன். 9:35 வரை மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு செகண்ட் இன்னிங்ஸ் 9 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 9:35 வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், 9:35க்கு மேலே ஒரு மாதிரி இருக்கும். அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஹிண்ட்டாக எடுத்துக்கங்க. நேற்றும் சொல்லியிருந்தேன் 10:10 வரைக்கும் மேட்ச் ஒரு மாதிரி இருக்கும், 10:10க்கு மேலே மேட்ச் வேறு மாதிரி மாறுண்டும். அதே மாதிரி தான் நேற்று தினம் மாறி இருந்தது. என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது மாறிடுச்சு. நேற்றைய வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். 2 பேருக்குமே 50-50 சான்ஸ் தான். இருந்தாலும் இன்றைக்கி கணிக்க முடியாது. இருந்தாலும் 1% அதிகமாக வச்சு நம்ம சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு டஃப்பு. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா 9:30 வரைக்கும் மேட்ச் ஒரு மாதிரி கண்டிப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் வேறு மாதிரி மாறும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பித்தவொன்னே. ஓகே, இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரே ரிக்லிட்டான். கண்டிப்பாக ஒரு ஆரம்பத்தில் ஹிட்டிங் ஆடி ஒரு 29-35 ரன் அப்படிங்கிறது அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது அவருக்கு உண்டு. ரே ரிக்லிட்டான். அதேமாதிரி வில் ஜாக்ஸ் பவுலிங் பண்ணார்னா ஒரு விக்கெட் கண்டிப்பாக எடுப்பார். முதலாவது பவுலிங் பண்ணாலும் சரி, முதலாவது பேட்டிங் பண்ணார்னா 22 ரன் 23 ரன் அப்படிங்கிறது அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எனவே ஜாக்ஸை மிக்ஸ் பண்ண வேணால் எடுத்துக்கலாம். ரே ரிக்லிட்டான், வில் ஜாக்ஸ், திலக் வர்மா. இதில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன்னா திலக் வர்மாவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அவர் ஒரு 40-50 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஹர்திக் பாண்டியா கண்டிப்பாக ரன்னும் அடிப்பார், விக்கெட்டும் எடுப்பார். அவரோட ரன் பார்த்திங்க அப்படின்னா 42-48 இல்லைன்னா 58 அது வரைக்கும் அடிக்கக்கூடிய அமைப்பு. அப்புறம் ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் திலக் வர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள். சேட்னர் ஒரு விக்கெட் தான் எடுப்பார். ட்ரெனட் போல்ட் அவர்கள் 2-3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. மற்றும் ஹர்திக் பாண்டியா விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இந்த விக்னேஷ் புத்தூர் அப்படிங்கிறவர் ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு. சேட்னர் முதலாவது பந்து வீசினார்னா ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இதில் ஏதாவது சேஞ்ச் ஆனாங்கன்னா நம்ம டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம். அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரே ரிக்லிட்டான், வில் ஜாக் ஒரு சுமாரான அமைப்பு தான். சூரியகுமார் யாதவ். இதில் நீங்கள் சூரியகுமார் யாதவ் இரண்டாவது பேட்டிங் செய்தார்னா அவர் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இந்த 3ல் பெஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அவங்கள கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகள் வீழ்த்தக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக மிச்சல் சாட்னர், தீபக் சகர், ட்ரெனட் போல்ட். இவங்க 3 பேர் கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. அடுத்தபடியாக ஜிடி அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சாய் சுதர்சன், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர் இடம்பெற்றார் என்றால் அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதாவது சாய் சுதர்சன், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டனாக சாய் சுதர்சனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், இல்லது வைஸ் கேப்டனாக சுந்தர் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜிடி அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் கசிகோ ரபாடா, முகமது சிராஜ்,
மற்றும் வாஷிங்டன் சுந்தர் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஜிடி அணி 2வது பேட்டிங் செய்தார்கள் என்றால் நீங்கள் சுபம் கில்லை மார்க் பண்ணிங்க. 9:35க்கு மேலே அவர் கிரவுண்டில் இருந்தார்னா கண்டிப்பாக அவர் நல்லா ரன் அடிப்பார். 9:35க்குள்ளே அவுட் ஆகக்கூடிய அமைப்பு தான் அவருக்கு இருக்குது. ஸோ அதை பொறுத்து ஆப்ஷனலாக வச்சிங்க. நம்ம டாஸ் போடுறதை பொறுத்து பேசிக்கலாம். பட்லர் சுமாராக தான் இருக்குது செகண்ட் இன்னிங்ஸ்லேயும். கண்டிப்பாக சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர் 2வது ஜிடி அணி பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள். 9:30க்கு மேலே ரஷீத் கான் பவுல் போட்டார்னா கண்டிப்பாக அவர் விக்கெட் எடுப்பார். தென் 1 2 3 4 சாய் கிஷோர், ரபாடா போன்றோர் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நேர்களே, இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் மும்பை அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.